தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panel. வரக்கூடிய போர் தேர்ட் வேர்ல்டு வார் தானா? இது ஆரம்ப நிலை. இது இன்னும் துவங்கவே இல்லை. இது இன்னும் 2027 ஒரு பகுதி கொஞ்சம் அதிகமாகும். திருப்பி 2029 ஒரு உக்ரத்தை காட்டும். எங்க தான் சார் போய் முடியும்? இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது? 2000 வருடம் முன்பே இதை பற்றியெல்லாம் குறிப்பு தந்தவர் வராஹமிஹிரர். ஒரு பெரிய கணித மேதை. நம்ம பஞ்சாங்கத்துக்கெல்லாம் அவர் தான் அடிப்படை. 3ஆம் இடம் என்பது எல்லைகளையும் குறிக்கக்கூடியது. ஒரு நாட்டோட எல்லைகளை, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்போம் இல்லையா, இந்த ஆண்டு நாட்டின் எல்லைகளில் சற்று கவனம் தேவை. நம்ம நாட்டில் மட்டுமா சார்? சென்னையில பிரச்சனை இருக்காது, அரப் கண்ட்ரீஸ்ல இஷ்யூ முடிஞ்சிடும். ஏப்ரல் 2க்கு மேல சற்று குறையிறது போல தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது நீர் சார்ந்த பகுதிகளுக்கு பரவ துவங்கும். நான் சொல்கின்றேன், மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார பலம் இந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் யாரும் எதிர்பாராத அளவிலே சரிய வாய்ப்பு உள்ளது. 2029 வரைக்கும் இனி ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படின்ற ட்ரெண்ட் மறைய ஆரம்பிச்சிடும் உலகத்தில். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருமா சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத ஃப்ரீலான்சிங் வர ஆரம்பிச்சு. இந்த 6 ஆண்டு காலங்கள் மிக சோதனையான காலகட்டம் தான் உலகத்திற்கு. ஒரு ஞானத்தை தரக்கூடிய காலகட்டம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பவானி ஆனந்த் சகோதரி. வணக்கம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே அனைத்து நலமும் நிகழட்டும். உண்ட நிகழ்ச்சி என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. என்னுடன் திரு கணபதி ராமும், கணபதி கிருஷ்ணா ஆஞ்சி என்ற அனைவரும் வந்திருக்கிறோம். கேள்விகளை தொடரலாம். சொல்லுங்கம்மா. சரி, இப்போ உலகத்துல போர் எங்க பார்த்தாலும் போர் வெடிக்குது, தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க சார். இது எங்க தான் சார் போய் முடியும்? இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது? வராஹமிஹிரர் என்ற பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தில் 2000 வருடங்கள் முன்னே, எல்லாரும் நாங்கள் இப்போ கணிச்சோம் அப்போ கணிச்சோன்றாங்க. 2000 வருடம் முன்பே இதை பற்றியெல்லாம் குறிப்பு தந்தவர் வராஹமிஹிரர் என்பவர் தான். அந்த வராஹமிஹிரர் என்று சொல்லக்கூடியவர் மிகுந்த சிவபக்தி உடையவர். அந்த உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே மகாகாலேஸ்வரரை அனுதினமும் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு சிவபெருமான் அருளால் கணிதத்திலே ஒரு மிகுதியான புலமை வந்துவிடுகிறது, ஜோதிட ஆற்றல் வந்துவிடுகிறது. ஒரு முறை இவரை காண சாளுக்கிய மன்னன் வருகிறார். அந்த சாளுக்கிய மன்னனிடம் சொல்கிறார், இது பாருப்பா, உன் பையனுக்கு ஒரு வராகத்தினால பாதிப்பு ஏற்படும். அவனுக்கு இவருக்கோட ஜோசியத்தில் நல்ல நம்பிக்கை. பெரிய கோட்டையை கட்டிட்டான், எல்லா வராகங்களையும் வெளியேற்றி விடுகிறான். ஆனால் அவன் கொடியில் வராகம் இருக்குன்னு மறந்துட்டான். அந்த கொடி விழுகிறது, மகன் மாண்டு விடுகிறான். இந்த புகழ்னால இவருக்கு வராஹமிஹிரர் என்ற பெயர். இவரது மகன் பெயர் குமாரமிஹிரன் என்று பெயர். அவன் திருத்தணி முருகன் மீது மிகுந்த பக்தி உடையவன், திருச்செந்தூர் முருகன் மீதெல்லாம் மிகுந்த பக்தி உடையவன். அவன் இலங்கைக்கு செல்கிறான். லீலாவத்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த லீலாவத்தியும் மாமனாரும் மருமகளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இந்த கணிதத்தில் மிகுந்த ஈடுபாடு, கணிதத்தில் மிகப்பெரிய மேதை என்றே சொல்லலாம். இப்போ ரிசர்ச்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஃபேமிலியாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் ஜோதிடத்திலே பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. இந்த ஆயுளை கணிப்பதெல்லாம் மிக எளிமையான முறையில் மேதினி ஜோதிடம் என்று சொல்லக்கூடியதை உருவாக்குகிறார்கள். அது என்னன்னா, ஒரு ஆமை இருக்குது, ஆமையோட ஓடு இருக்குது. அந்த காலத்தில் குளோபுன்னு ஒன்று உருவாக்க முடியாது இல்லையா, உலகப்பந்துன்னு. எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு அதுக்கு பேர் கூர்ம சக்கரம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதாவது ஆமையோட ஓடு உருண்டை, உலகத்தோட மேப்பு, இந்த பகுதி இதை குறிக்கும் அப்படின்னுட்டு. அடுத்ததாக இந்தியாவை, அப்போது இருந்த ஒன்றுபட்ட இந்தியாவை அவர்கள் என்னென்னா மகர ராசின்னு குறிக்கிறாங்க. ஒரு நாள் மருமகளுக்கு சந்தேகம் வருகிறது, காலங்கள் சென்று கொண்டே இருக்குமேப்பா, அப்படி போயிடுச்சுன்னா வருங்காலத்தில் எப்படி இதை வச்சு கணிக்க முடியும்? அப்போது அவங்க மாமனார் ஒரு ஐடியா கொடுக்குறார். இங்கே பாருமா, கரெக்டாக இந்த பங்குனி மாதம் வருது இல்லையா, சித்திரைக்கு முன்னாடி இந்த நவராத்திரி பிரதம வரும், அதை ஒரு பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோ. அப்போ இந்த வருஷத்துக்கான பேஸ் பாயிண்ட் என்ன சொல்லணும்? 19/3/2026 அன்று காலை சூரியன். அப்போ எங்கே அதில் இருக்கும்? ரேவதியில் இருக்கும், மீனத்தில் லக்னமாக போட்டுக்கணும். அன்றைய கிரக நிலையை வைத்து
அப்போது இந்தியாவுக்கு ஒரு சுதந்திர சார்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அதையும் கோஆர்டினேட் பண்ணா என்ன நடக்கும் அந்த ஆண்டுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு அந்த காலகட்டத்தில் 2000 வருடங்கள் முன்னால் யோசித்திருக்கிறார். இப்போ யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை. அவர்தான் வளர் லக்னங்களை பற்றியும் பேசுகிறார். அதுதான் தாஜிக்கி சிஸ்டம்னு சொல்லி, அது உருவான இடம் தஜிகிஸ்தான்னு சொல்லுவோம். கூகுள் பண்ணால் வரும் தாஜிகிஸ்தான். அதெல்லாம் ஒன்றுபட்ட இந்தியா. அவர்கிட்ட அவ்வளோ மாணவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய கணித மேதை. நம்ம பஞ்சாங்கத்துக்கெல்லாம் அவர் தான் அடிப்படை. அப்போது அவர் 3 கிரகங்களை குறிப்பிடுகிறார். அருணன், வருணன், யமன், நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ. இந்த கிரகங்கள் மீண்டும் மனிதர்களால் எப்பொழுது கண்டுபிடிக்கப்படுமோ, அவர் குறிப்பிடுற வார்த்தை, அப்பொழுது என்ன நிகழ்வு நிகழுமோ அது அவை நீர் ராசியிலும் காற்று ராசியிலும் நெருப்பு ராசியிலும் இருக்கும்போது மிகைப்படுத்துன்றார். நீர் ராசியில் நில ராசியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 3மே நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் இருக்கும்போது சூழலை மிகைப்படுத்தும் என்கிறார். இப்பொழுது அந்த யமன் என்று சொல்லக்கூடிய கிரகம் புளூட்டோ மனசில் வச்சுக்கோங்களேன். அது கும்பம்னு காற்று ராசியில் சுற்றிட்டு இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் 1930 புளூட்டோ கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது விஞ்ஞானிகளால். அப்புறம் தான் அணு சார்ந்த பேரழிவுகள் எல்லாம் உண்டாகக்கூடிய அந்த ஒரு காலகட்டம். இப்போது அது ஒரு பொசிஷனுக்கு வரும்பொழுது செவ்வாய் என்பதின் தாக்கம் அதிகமாகிவிடும். நான் சொன்னதை போல் அந்த 19/3/2026 சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு லக்னம் மீனம். மீனத்தில் சனீஸ்வரர் இருப்பார். 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார். அது நம் தாய் திருநாடு இந்தியாவின் லக்னம். செவ்வாய் ராகுடன் சேர்ந்திருப்பார். அவர் 4ஆம் பார்வையாக அதே இடத்த பார்ப்பார். சனீஸ்வரன் என்பவன் ஒரு எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாதம் வந்துருச்சுன்னா சனீஸ்வரனை தான் சொல்கிறோம், வாதம் வந்துருச்சுங்க. நம்ம செவ்வாய் பித்தத்தை குறிப்பவர். இது ரெண்டும் சேரும்போது சொல்கிறோம்ல, அது ஒரு விளைவை உண்டு செய்துவிடும். 3ஆம் இடம் என்பது எல்லைகளையும் குறிக்கக்கூடியது. ஓகே, ஒரு நாட்டோட எல்லைகளை, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்போம் இல்லையா, இது இரண்டும் அந்த பார்வை அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நாட்டின் எல்லைகளில் சற்று கவனம் தேவை. நம்ம நாட்டில் மட்டுமா சார்? இது முதல்ல நம்ம நாட்டிலேருந்து அப்படியே வந்துடுறேன் டாபிக்கு. நாட்டின் தலைவர்களுக்கு கவனம் தேவை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷனிலே, புதன் சார்ந்த விஷயங்களிலே, இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் கொண்டு போகக்கூடிய சக்தி உண்டு. அவங்களுடைய சற்று அவர்கள் சொல்லிலும் செயலிலும் கவனத்தை செலுத்த வேண்டும். தேவையில்லாத தகவல்களை பார்க்காதே கேட்காதே, நல்லதே நடக்கும். இது ஒன்று இருக்குது. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது செவ்வாயும் ராகுவும் ஒரு சேர்க்கை. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை மட்டுமே கடினமானதான்னு சொன்னால் அடுத்தது நம்ம உலகத் தலைவர்களோட ஜாதகத்துக்குள்ளே போயிடணும். உலகத் தலைவர்கள் ஜாதகம் என்று சொன்னால் அமெரிக்க அதிபருடைய ஜாதகம் மிக மிக முக்கியமானது. நாமெல்லாம் சொல்கிறோம் கிரகணம்னா அப்படியே கெட்டது நடந்துரும்ன்ட்டு. இந்த யுத்தத்தில் அதை தீர்மானம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய 3 தலைவர்களோட ஜாதகமே கிரகணத்தில் பிறந்த ஜாதகங்கள் ஒரு மாதிரி பாதகமான ஜாதகம்தான். ஆனால் பெரிய பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அது யோக ஜாதகம்தான். அப்போது கிரகணத்தில் பிறந்த ஜாதகம், கிரகணம் என்றால் ராகுவும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருக்கும். ராகுனா 4, கேதுனா 7. ஆஸ்ட்ரடாமஸ் என்ற பிரெஞ்சு அறிஞன் சொல்லியிருக்கிறான் 4 months என்று எழுதியிருக்கிறார். இவர் 47வது அதிபர். ஈரானில் நடைபெற்ற ஆட்சி 47 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இயற்கை எதையோ சுட்டிக்காட்ட துவங்குகிறது. இதில் உலகம் என்னென்ன பகுதிகள் அப்படின்னு புரிதல் வேணும். கும்பம்னா எண்ணெய்ன்னு அர்த்தம், எண்ணெய் கிணறுன்னு அர்த்தம். அப்போது இப்போ செவ்வாய் 40 நாள் இந்த கும்பத்தில் டிரான்சிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்குள்ளே போவான். மீனத்துக்குள்ளே போகும்போது அது கடல் சார்ந்த நாடுகள், கடல் பகுதிகள். அப்போ எண்ணெயில் பிரச்சனை இருக்காது. அரப் கண்ட்ரீஸில் இஷ்யூ முடிஞ்சிடும். ஏப்ரல் 2க்கு மேலே சற்று குறையிறது போல தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது நீர் சார்ந்த பகுதிகளுக்கு பரவ துவங்கும். 40 நாள். நம்ம சபரிமலை கூட 41 நாள் அதுதான் சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் 40 நாள் அந்த டிரான்சிட். அதுக்காக தான் நம்ம விரதங்கள்லாம் அந்த 41 நாள் அந்த ஒரு பாடி சிஸ்டம் அதுக்கு 48 நாள் வரும். ஏன்னா 45 days அந்த இதில் திருப்பியும் வரும். அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு வரும்.
இந்த மேஷத்துக்கு வரக்கூடியது என்று சொல்லக்கூடியது மே மந்தில் வரும், மே மாதத்தில் வரும். மேஷம் என்றாலே அது உலகத்தையே ஆண்ட நாடுகள் அப்படின்னா ஐரோப்பாவை குறிச்சிரும். ஐரோப்பா என்பது அதற்கு பிறகு சற்று கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன், அந்த ப்ளூட்டோ என்கின்ற யமன் என்கிற கிரகம், அந்த கிரகத்துக்கு போகும்பொழுது அணுவினால் பழுது வந்தவரின் ஆதிசிவன் அவனே காப்பு, ஒரே வார்த்தையில் சொன்னான். அப்போது இது முடிஞ்சிருச்சா? ஏன்னா தலைநகரம் தலையை குறிக்கக்கூடியது. மேஷம் என்று சொன்னால் ஐரோப்பா தான், அவங்க தான் உலகத்தையே ஆண்டவங்க. இதில் நாம் அடுத்ததாக யோசிக்க வேண்டியது புதன் ராகு சேர்க்க. அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய பொருளாதாரம், கிட்டத்தட்ட 31 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றோம். நம்ம இந்தியா வந்து 4 ட்ரில்லியன் எக்கானமி. அப்போ இந்த 31 ட்ரில்லியன் அப்படின்னு எடுத்தால் அதில் கடனும் ஜாஸ்தி. எந்த அளவுக்கு அமெரிக்கா கிட்ட காசு இருக்கோ அந்த அளவுக்கு கடனும் இருக்குது. அப்போ புதனும் ராகுவும் அதோடைய ஜாதகத்தில், அது கும்பராசி 6வது இடத்துல புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது. இப்போது இந்த 20ஆம் தேதி 30ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு புதனும் ராகுவும் இதில் சேருது, கும்பத்தில் சேரப்போகுது. சந்திரனுடன் எந்த கிரகம் இருக்கிறதோ அது சார்ந்த கவலை ஒரு மனிதனுக்கு இருந்தே தீரும். உதாரணமாக ராமருக்கு குருச்சந்திர யோகம் என்று ஒன்று இருந்தது. ராமருக்கு அவருடைய பசங்களாலேயும் சில கருத்து மாறுபாடுகள், அவர் அப்பா கிட்டேயும் சில சோதனைகள். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சந்திரனோட ஏதான ஒரு கிரகம் இருந்தாலே, சந்திரனா மனசு ஒரு கவலை. புதனும் ராகுவும் சேரும் பொழுது அது கரன்சியின் வேல்யூக்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. மிக பெரும் கரன்சி தள்ளாட்டங்களை தரக்கூடிய சூழல் வரலாம். ஓகே, அப்போது இதை நாம் எப்படி சரி செஞ்சுக்கிறது? முதல்ல வந்து என்னென்னா, நான் சொல்லிட்டேன், இது 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் விலைவாசி ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உலக காரணங்கள். யாரும் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயோ இருக்கிறவன் நான் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க முடிவெடுக்கிறத படி தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ எல்லாரோட பொருளாதாரத்திலும் எல்லாரோட பட்ஜெட்லேயும் ஏதோ ஒரு துண்டு விடும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா என்னடா செய்யறது? இதை நம்பி பலர் இருக்கிறார்கள். நான் சொல்லுவதை போல், ஏன்னா ஃபியூல்ன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்பொழுது சரியாகும்? அதுவரை நாங்கள் இதற்கேற்ற வகையிலே எப்பொழுது அடாப்ட் செய்து கொள்ளலாம். ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இந்த காலச்சூழலிலே கல்வி சார்ந்தவர்கள் ஆன்லைன் கல்வி, ஆன்லைனில் இந்த ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல் என்ன பொருள் ஈட்ட முடியும் என்பதற்கெல்லாம் வழிவகைகள் யோசிக்க துவங்க வேண்டும். விவசாயம் போன்றவற்றிலே கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் 4 காய்கறியாவது வளர்த்து வச்சுக்க தெரியணும். ஏன்னா உலகம் போகிற போக்கு எப்படின்னு யாருக்குமே ஒரு 5-6 வருடங்களில் சொல்ல இயலாது. குரு அதிச்சாரமாக சென்றது என்பது மகாபாரத காலத்தில் தான் நிகழ்ந்தது. அப்படின்னா மகாபாரத காலத்திலேருந்து அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் மீண்டிருப்பாங்க, வாழ்ந்துட்டாங்க. ஆனால் யார் இதிலெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால், அதற்கு ஏற்ற வகையிலே தன்னை அடாப்ட் செய்து கொள்பவர்கள். கரன்சி வேல்யூ எல்லாம் ஒரு மாயை என்ற ஒரு சூழல் வந்து விடலாம். ஒரு 6-7 வருடங்களில் யூரோப் முழுக்க டிஜிட்டல் கரன்சிகளின் ஆதிக்கம் அதிகமாகி விடலாம். அதே போல் பிரிக்ஸ் என்று சொல்கின்றோம், இவர்களெல்லாம் ஒரு மாதிரி ஒரு யூனிஃபைடு கரன்சி சிஸ்டம் எல்லாம் வந்துடலாம் இந்த 6-7 வருஷத்தில். அப்போ என்ன ஆகும்? நாம் இப்போ ரொம்ப என்ன சொல்கிறோம், பொருளை தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே பொருள்சார் தேடல்கள் இருக்கிறது. இந்த காலகட்டம் பொருள்சார் தேடுதலுக்கான காலம் கிடையாது. இது வந்து அருளை நாட வேண்டும். கல்வி திறனை வளர்த்து கொள்வது, ஆன்லைனில் எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க முடியுமா, எந்த அளவுக்கு என்னுடைய உணவு தேவைகளுக்கு நான் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். ஒரு 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா இருக்குன்னா ஏதோ ஒரு விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம். ஒரு 4 ஆட்டை வளர்த்து 4 கோழியை வளர்த்து ஏதோ 2-3 செடி கொடி 4 மரம் இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு ஆட்டிடியூடை பழக்கி தர வேண்டும். அப்போ இதில் இன்னொன்று நான் சொல்லுவேன், மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றவர்கள். மேற்கத்திய நாடு என்றால் சனீஸ்வரர், மேற்கு என்றால் சனீஸ்வரர். இப்போ இந்த 2.5 வருஷம் இது முடிஞ்சவொடனே 2 வருஷம் கழித்து சனீஸ்வரர் மேஷத்துக்கு செல்கிறார். அப்போது சனீஸ்வரர் நீச்சம் அடைவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளின் கரன்சி வேல்யூ எப்படி இருக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. 2027 ஆரம்பங்கள்லேயே இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கே இருப்பவர்கள் ஒரு தமிழை பழக்கி கொடுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய இந்திய மொழிகளை பழக்கி கொடுக்கலாம். எளிமையான வாழ்க்கை முறைக்கு அவர்களை பழக்கப்படுத்தி கொள்வது நல்லது. ஏன்னா
நான் சொல்கின்றேன், மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார பலம் இந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் யாரும் எதிர்பாராத அளவிலே சரிய வாய்ப்பு உள்ளது. 2029 வரைக்கும் ஏஷியாவுக்கு கொஞ்சம் பரீட்சைன்னு வச்சுப்போம். 2029லேருந்து 32க்குள்ள சூழ்நிலைகள் மேற்கத்திய நாடுகளில் சற்று கவனம் தேவை. இது உலகம் ஒரு சக்கரம், மேலது கீழாக மாறும், கீழது மேலாக மாறும், அதெல்லாம் ஒரு மாய. அப்போது இதுக்காக அச்சப்பட தேவை கிடையாது. நான் அப்படி சொல்லுவேன். காத்தாலும் எழுந்திரிக்கிறோம், சந்தோஷமாக 2 இட்லி சாப்பிட்றோம், ஒரு டீ காஃபி சாப்பிட்றோன்னா போதும். அதுக்கு மேலே நம்ம ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது. குழந்தைகளை படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஒரு உறவுகளை பழக்கி கொடுப்பது, சொந்தக்காரங்கள்லாம் பேர் தெரிஞ்சுக்கிறது, முதல்ல நம்ம ஒரு 10 பேர் நம்பரையான நோட்புக்கில் எழுதி வச்சுக்கிறது, எல்லாவற்றுக்குமே இணையத்தை மட்டுமே நம்பக்கூடாது. வருங்காலத்தில் எல்லா நாளும் இணையம் வேலை செய்யும்னு சொல்கிறதுக்கு இல்லை, வருங்காலத்தில் எல்லாம் இயல்பாக இருக்கும் என்றெல்லாம் உலகம் முழுக்க சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் உலகம் முழுக்க பார்க்குறீங்க, ஏதோ இங்கே மட்டும் பார்க்கறது இல்லை. அதுக்கு ஏற்ற வகையிலே பழக்கித்தர வேண்டும். நான் சொல்கிறேன், இனி ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படின்ற ட்ரெண்ட் மறைய ஆரம்பிச்சிடும் உலகத்தில். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருமா சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத விட ஃப்ரீலான்சிங் வர ஆரம்பிச்சிடும். நான் இப்படி சொல்கிறேன்னே, இப்போ என்னன்னா 9 to ஒரு 5 o'clock போனால் எனக்கு ஒரு ஜாப் வருது, எனக்கு ஒரு பென்ஷன் வந்துடும், ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அதாவது மனிதர்கள் எப்படி பழகிட்டாங்கன்னா அந்த ரொட்டீன் சிஸ்டத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. இது என்ன பண்ணும், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூட்டோ யுரேனஸ் இதெல்லாம் இந்த ரொட்டீன் சிஸ்டத்துலேருந்து மனிதர்களை மாற்றி பழக்கி வைக்கும். அதுக்கு உடனே இந்த கோயிலுக்கு போகணுமா, அந்த கோயிலுக்கு போகணுமா, எந்த கோயிலுக்கும் போக தேவை இல்லை வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா. ஏன்னா இப்போ வர வேண்டாம் என்ன கேட்டால், பயணங்களை குறைப்பது நல்லது. வீட்லேயே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. குரு என்பது வாமனன், ஒரு சின்ன அளவில் இருக்கான். அந்த வாமனன் முதலில் கையேந்துகின்றான், ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறான். திருப்பியும் அந்த வாமனன் திருவிக்கிரமனாக வளர்கிறான். அப்போது மாற்றி யோசிக்கிறான். வாமனன் திருவிக்கிரமனாக மாறும்போது பார்த்தா ஒரு கையில் சங்கம் இருக்க வேண்டிய இடத்துல சக்கரம் இருக்கும், சக்கரம் இருக்க இடத்துல அதான் உலகளந்த பெருமாள் கோயில், திருக்கோயில் ஒருத்தர் இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த கதையெல்லாம் சொன்னான். அப்போ வாமனன் என்று சொல்லக்கூடியவன், அவனிடம் ரிசோர்ஸஸ் இல்லை, அவன் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் வாங்கிக்கிறான், ஒரு கல்வியை கற்கிறார், அந்த கல்வியின் மூலம் ஓரளவு வளர்கிறார், அதற்கு அடுத்த லெவலில் வளர்கிறார் பிரம்மாண்டமாக. அப்போ என்னென்னா, இந்த காலகட்டம் குரு அதிச்சாரமாக செல்லும் காலகட்டம். இப்போ கோபத்துக்கு வேலை கிடையாது, வேகத்துக்கு வேலை கிடையாது, விவேகமாக இருக்கணும். ஏன்னா குரு விரும்பக்கூடியது எல்லாம், நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, இந்த 6 வருஷம் குருவோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கோங்க, அதிச்சாரமாக செல்லுதுன்னா. அப்போ குரு என்னத்தை விரும்புவார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், ஒரு திறனை லேர்ன் பண்ண வேண்டும். ஏதாவது படிப்பை படிக்கிறது திறனானா, என்னை பொறுத்த மட்டும் படிப்பெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறீங்க. உங்களிடம் ஒரு வாழ்வதற்கான ஒரு திறன், அது விவசாயமாக இருக்கலாம், ஒரு மாடு வளர்ப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை பழக்கி கொள்ளுங்கள். 2029க்கு பிறகு ஓரளவு எல்லாருக்கும் வாய்ப்புகள் பெருக துவங்கும். மேற்கத்திய நாடுகளில் இருப்பவர்கள் எளிமையான வாழ்க்கையை குழந்தைகளுக்கு இப்பொழுதே சொல்லி கொடுத்து விடுங்கள். எந்த ஒரு சூழல்லையும் இருக்கிற 3 சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, 2 இட்லி சாப்பிட்டாலும் சரி, நிம்மதியாக இருக்கணும். அந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்க சொல்லுங்கள். அதுக்குன்னு அவ்வளோ பிரச்சனை வரணும்னு ஒன்றும் கிடையாது, வராமலும் போகலாம். எனினும் நான் சொல்வது, இந்த 6 ஆண்டு காலங்கள் மிகச் சோதனையான காலகட்டம் தான் உலகத்திற்கு. ஒரு ஞானத்தை தரக்கூடிய காலகட்டம். இதில் வெளிநாட்டுக்கு சென்று கல்வி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. ஏன்னா வெளிநாட்டு கல்வி மோகமெல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் வரப்போகுது. ஏற்கனவே போய் படிச்சுட்டு இருக்கேன் தலைவா, இப்போ நான் என்ன பாரிலே அப்பட முடியும்னா, அது வேலை வாய்ப்பை தரும் என்று நம்பாதீர்கள். அதை தவிர அதை வைத்து ஏதான ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமான்னு யோசிங்க. இனி வரக்கூடியதெல்லாம் ஏஜ் ஆஃப் ஃப்ரீலான்சஸ். 2029க்கு பிறகு வெளிச்சம் வந்தோடும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 2032 வந்துடும். ஏற்கனவே 2020 இப்படி தான் ஆரம்பிச்சது, இப்போ பாருங்க வந்துட்டோம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறை நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. நிச்சயமா சார். அதாவது போர் சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிக்கும்ல இருந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு வரைக்கும் இன்றைக்கி சொல்லிட்டீங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா சார், இப்போ போர் வரும், வரக்கூடிய போர் 3rd வேர்ல்டு வார் தானா? இது ஒரு 3rd வேர்ல்டு வார் தான்.
இது வந்து ஆரம்ப நிலை. இது வந்து இன்னும் துவங்கவே இல்லை. இப்போ ஊன் இப்போ தான் பிகினிங்கு. இது இன்னும் 2027 ஒரு பகுதி கொஞ்சம் அதிகமாகும். திருப்பியும் ஒரு வருஷம் அப்படி தூங்கிட்டு கிடக்கும். திருப்பி 2029 ஒரு உக்கிரத்தை காட்டும். 2030 31 ரொம்ப உக்கிரகத்தை காட்டும். 2034 ஒரு ஸ்பைக்கை கொடுத்துட்டு நின்றுடும். ஒரு ஸ்பைக்குன்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்பைக்கை காமிச்சு டடக்குன்னு எல்லாம் அமைதியாயிடும். ஏன் இதெல்லாம் துவங்குது அப்படின்னா, நாம் தான் சொல்கிறோமே, மனிதனுக்கு இயற்கையை ரொம்ப பட்டு தொல்லை பண்ணிட்டோம். அப்போ அந்த இயற்கை எங்கே போய் முறையிடும்? கடவுள்கிட்ட முறையிட்டுடும். கடவுள் என்ன பண்ணுவார்? அப்படி தூக்கி அந்த செஸ் போர்டு காயின் மாதிரி தான். அதனால தான் வராக மிஹிரரே சொல்கிறார், எதுவுமே யார் கையிலையும் கிடையாது. ஆயுர் தசான்றதை கணிக்கும் போது சொல்கிறார், மனிதனுடைய ஆயுள் கூட என்னதான் கணித்தாலும் இறைவன் மட்டும்தான் அல்டிமேட்டு. யாரும் ஒன்றும் இது கிடையாது. எல்லாம் அவன் கையில். அவனை திடமாக நம்புங்க, நல்லா பார்த்துக்குவான். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.